வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். ஆக்சுவலாக ஒரு வண்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 வருஷமாக எந்த ஒரு அப்டேட்டும், கிட்டத்தட்ட 17-18 வருஷம், அதாவது 2007 லான்ச் பண்ணாங்க. அதுலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே தரல. இப்போ தான் ரீசெண்டாக ஏதோ பாவம் பார்த்து கொஞ்சம் ஏதோ அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு வண்டி தான். அதாவது ஒரு அதிகமான சிசியில் எனக்கு ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, ஆனால் ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும், அண்ட் தென் லுக் வைஸும் பார்க்குறதுக்கு ஒரு ரேசிங் வண்டி மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வண்டி தான். எஸ், பல்சர் 220F தான். இதை பற்றி நம்ம நிறையாவே பேசலாம், ஏன்னா அந்தளவுக்கு உள்ளே வந்து ஸ்டஃப் இருக்குது. ஆனால் என்னென்னா இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அதுதான் ஒரு மெயின் ரீசனே நம்ம சொல்லி ஆகணும். ஓகே, இந்த வண்டியில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஏன் அப்டேட் பண்ணாங்க, அதே மாதிரி இதோட பவர் என்ன, அண்ட் தென் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, எப்படி இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு, ஒரு டீட்டெயிலான வீடியோவாக நம்ம பார்த்துடலாம். சேனலுக்கு அதை புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பண்ணுறது நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் பஜாஜ் ஒசூர் ஹோம் தாங்க. ஸோ இவங்க வந்து 2 இடத்துல லொக்கேட்டாக இருக்காங்க. ஒன்று சீதாராம் மீட்டில், அந்த நியூ பிரான்ச் வந்து பார்த்தீங்க அப்படியே நியூ இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருந்தது அப்படியே ஏசி ரிங் ரோடுக்கு மாற்றிருக்காங்க. நீங்கள் யாராவது ஒசூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஆகாஷ் பஜாஜை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்து வண்டி எடுங்க. ஏன் நான் ஒரு இதுவும் டெஸ்ட் ரைட் பண்ணி வண்டி எடுங்க சொல்கிறேன்னா, அதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வண்டி ஓட்டும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த வண்டியோட ஃபீல் ஆகட்டும், அந்த ரைடிங் பொசிஷன், ஸோ இதெல்லாமே எப்படி இருக்குது, அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஏன் நான் சொல்கிறேன்னு கூட நீங்கள் அந்தளவுக்கு இது பண்ண வேணாம். நீங்கள் எந்த வண்டி எடுக்கிறதாலுமே மறக்காமல் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி பஜாஜ் ஷோரூமோட நான் கான்டாக்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேவும் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் போல் மறக்காமல் நீங்கள் போய்ட்டு டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுங்க. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம் வாங்க. முதல்ல இதில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் ப்ரைஸிங் எவ்வளோ ஹைக் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நம்ம. ஸோ அப்டேட்டுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஆலோஜனில் தான் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது எல்இடியில் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஆன் பண்ணியே காட்டுறேன், தெரியுதுங்களா? மேபி ஹசார் கொடுத்துருக்கலாம், 125cc எல்லாம் கொடுக்குறாங்க, 220cc நோ ஹசார். அடுத்த அப்டேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கிராஃபிக்ஸ் தாங்க. ஸோ கிராஃபிக்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது அந்தளவுக்கு பெரிய அப்டேட்டாக இல்லை. ஸோ அதாவது நம்மளுக்கு இன்ஜின் வைஸ்லேயும் நம்மளுக்கு எந்த ஒரு அப்டேட் இல்லை, அவுட்டரில் மட்டும் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது எப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்னு பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி அப்டேட் பண்ணிட்டு நம்ம ஒரு எல்இடி ஹெட்லேம்ப் கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக இது ஹெட்லேம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் பண்ணுறேன், தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே நம்மளுக்கு ஆலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. மேபி இதை நம்மளுக்கு எல்இடியாக கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நிறைய பேரோட இது லைக் பண்ணுறதும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக எல்இடி இப்போ நிறையா பேர் வந்து எல்இடிக்கு மாறிட்டாங்க. அதாவது 125cc நான் சொன்ன மாதிரி தான், 125cc 100cc வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதில் ஏன் இன்னும் கொடுக்கல, மேபி அதை ஒரு சின்ன ஒரு இதாக தான் பார்க்குறேனே தவிர மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் சைஸ்லாம் நம்ம இதை ஆளை அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா பேர் அந்த மாதிரி, அதன் பர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து தான் நம்ம சுவிட்சஸ்க்கு வருவோம் கைஸ். ஸோ சுவிட்சஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சேஞ்சஸ் இல்லை. ஸோ அதே இது தான், அதுலேயுமே நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை. பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மேபி ஒரு ஹசார் லைட்டாவது கொடுத்துருந்தா அதாவது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த பக்கம் நம்மளுக்கு கீல் சுவிட்ச், தென் செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்ச், இந்த பக்கம் நம்மளுக்கு இண்டிகேட்டர், ஹாரன், அதுக்கப்புறம் இதில் மீட்டரை டேக்கிள் பண்ணுறதுக்கான சுவிட்ச், அண்ட் தென் ஹை பீம் லோ பீம் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டரில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், டர்ன் பை டைம் நேவிகேஷன் வருது, அண்ட் தென் கால் அலர்ட், எஸ்எம்எஸ் அலர்ட், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்துடுது. அதுவும் ஓரளவுக்கு நம்மளுக்கு இதாக தான் இருக்குது. மேபி இந்த டிஸ்பிளே கூட கொஞ்சம் கலர்டாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போவுமே நம்மளுக்கு அந்த ஒரு இது தான். அதே மாதிரி இதில் நம்மளுக்கு அந்த கியர் இண்டிகேஷனுமே கொடுக்கல. ஸோ கியர் இண்டிகேஷனுமே நம்மளுக்கு டிஜிட்டலாக கொடுத்துருக்கலாம். ஸோ இங்கே மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கியர் இண்டிகேஷனுக்கான ஒரு இது மட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ டேக்கிள் பண்ணால் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஆவரேஜ், வார்னிங், செட்டிங்ஸ், instant fuel economy,
ஸோ இதுதான். ஸோ சின்ன சின்ன டீட்டெயில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கால் அலர்ட், எஸ்எம்எஸ் அலர்ட், அண்ட் தென் ஏபிஎஸ்க்கான ஒரு சிம்பிள், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஹெட்லைட்கான சிம்பிள், ஆயில் நம்மளுக்கு இது மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைப் ஏக்கான ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். டைப் சி கொடுத்துருக்கலாம். பட் இதில் என்னென்னா நிறைய குறை தான் நான் அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இருக்கட்டும், இருக்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இதையும் நம்ம மாற்றி சொல்ல போகிறதில்ல. ஸோ இருக்கிறத மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ அடுத்தது நம்ம டயருக்கு போயிடுவாங்க. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 90 17 இன்ச்சஸ்க்கான டயர்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 120 80 17 இன்ச்சஸ்க்கான டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 280 mm டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், டுவல் சேனல் கொடுத்துருக்கலாம். அண்ட் தென் ரியரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 230 mm டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சீட் ஹைட், வெயிட் அண்ட் தென் கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு 795 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. எஸ், ஓரளவுக்கு எல்லாருமே ஈஸியாக ஏறி உட்காரலாம். ஆக்சுவலாக நான் ஒரு 5'4", எனக்கு கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது நம்ம சொல்லலாம். வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 160 kg சொல்லியிருக்காங்க. பட் ரைடிங்க்கு எனக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. ஓரளவுக்கு ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 160ன்றது நம்மளுக்கு தோணலை, ஏன்னா அந்தளவுக்கு இருக்கான்றதே ஒரு பெரிய இது தான். பட் வெயிட்டு வந்து நம்மளுக்கு 160 தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ரோடு கண்டிஷனுக்கு இது தாராளமாகவே சூட்டபுளாக இருக்கும். டேங்க் கெப்பாசிட்டி தாங்க மெயின். ஸோ டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 15 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 40 கிலோமீட்டர் வரையுமே நம்மளுக்கு போகும்னுட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் டைமில் எந்த அளவுக்குன்னா ஒரு 35 to 40 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 40ன்றது நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான். 30லேருந்து 35 வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதாவது 220 cc நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையாவே மைலேஜ் எடுக்கலாம். அது வேணால் நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ அடுத்ததான் நம்ம முக்கியமான விஷயம் இன்ஜினுக்கு வருவாங்க. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 220 cc, அதாவது டிடிஎஸ்ஐ இன்ஜின், ஆயில் கூல்ட் இன்ஜின் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 20.9 PS பவர். அதே மாதிரி நம்மளுக்கு 18.55 Nm டார்க் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கியரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டக்குன்னு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இதில் அந்த சிசர் கியர்ஸ் அதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் காட்டுறேன் டீட்டெயிலாகவே. அது எப்படி ஒர்க் ஆகும்ன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன். அதை எதுக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கியரிங் விழும்போது டக்குன்னு நம்மளுக்கு ஒரு நாய்ஸ் பட்டாருன்னு ஒன்று உள்ளும் தெரியுங்களா. ஸோ அந்த நாய்ஸை வெளியேற்றுறதுக்காக தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அது இன்ஜின் ஸ்மூத்தும் கொஞ்சம் நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்கும். கியர் போடுறதும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுதான் மெயின். அதாவது அது சின்னதாக தான், ஆனால் அது மேஜர் ரோல் நிறையாவே கொண்டு போகுதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுன்னு நம்ம சொல்லலாம் அந்த சிசர் கியர் செட்டப்பை. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் உங்களுக்கு போட்டு விட்றேன். அடுத்ததாக எஸ் கைஸ், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக முக்கியமான விஷயத்துக்கு வருவாங்க, ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு 1,56,000 அப்ராக்சிமேட் தான் நான் சொல்கிறேன். 220 cc 1,50,000 கிடைக்கிது அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. அதுதான் நம்ம மெயின் விஷயமே. அதே மாதிரி எவ்வளோ ப்ரைஸ் ஹைக்காக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டு பாருங்கள். ஆக்சுவலாக நம்மளுக்கு 1,500 வரையுமே நம்மளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த சின்ன அப்டேட் கொடுத்துட்டு. கொஞ்சம் மனசு வலிச்சாலுமே பட்டு ஓகே தான். ஏன்னா நிறைய பேரோட அந்த இண்டிகேட்டர் இதெல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் எல்இடியாக கொடுத்துருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில், அதாவது 2026 மேபி எல்இடியாக கொடுத்து அதையுமே இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் யாராவது எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஆகாஷ் பஜாஜ் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ ஆஃபருமே போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது என்னன்னுட்டு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே கைஸ், இதை பற்றி இவ்வளோ நேரம் நம்ம வண்டியை பற்றி பார்த்துட்டோம். ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மட்டும் போயிடுவோம். ஸோ எப்படி இருக்குது, அதோட பவர் எவ்வளோ இருக்குது, ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்ட்டு ஒரு சின்னதாக ரைட் ரிவ்யூ போயிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம இந்த 220F பல்சரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் சொல்கிறேன். எஸ் கைஸ், ஆனால் இது ஆக்சுவலாக பல பேரோட கனவுன்னே நம்ம சொல்லி ஆகணும். நிறைய பேர் இது வாங்கணும்னு இது பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ப்ரைஸிங் எல்லாமே நம்மளுக்கு ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஓகே, ஒரு ஸ்மூத்தான ஸ்டார்ட் தான். ஸோ அது முன்னே சொன்ன மாதிரி தான், அந்த கியர் போடும்போதும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். பிக்கப் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, மீட்ரு சூப்பராக இருக்குது காசு. பிரேக்கிங்ஸ் மட்டும் ஓகே தான். பட் அது நம்மளுக்கு டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் நம்மளுக்கு அதை கொடுக்காதது ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் தான்.
மேபி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உண்மையாகவே நல்லா இருந்திருக்கும் கைஸ். தென் பிரேக்கிங்ஸ் ஃப்ரண்ட்டு மட்டும் நம்மளுக்கு ஏபிஎஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ரியர்லியுமே அது ஒரு ஆப்ஷனலாகவே கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக இப்போது நம்ம N160 நம்ம ரிவ்யூ பண்ணோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 வேரியண்ட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு 2 வேரியண்ட்டில் நம்மளுக்கு யூஎஸ்டி ஃபோக் கொடுத்துட்டு அண்ட் தென் டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தாலுமே ஆக்சுவலாக நிறையா இதோட ஃபேன் பேஸே வேறு. ஸோ அது ஆக்சுவலாக நம்ம சொல்லி தான் தெரியணுன்ற மாதிரி இல்லை. இதோட ஃபேன் பேஸ் உண்மையாகவே ரொம்பவே ஜாஸ்தின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் யாராவது பல்சர் 220 வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பவர் வைஸ் எந்த ஒரு குறையுமே இல்லை கைஸ், ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். அதே மாதிரி ஆஃப் ரோடுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்ற வண்டி தான் இது. எஸ், உங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னுட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே நான் இதில் மெஷ் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம அங்கே போயிட்டு மறுபடியும் வரும்போது ஃபுல் ஸ்பீட் செக் பண்ணுவோம். ஓகே, பிரேக்கும் அடித்த இடத்துல நிற்கிது கைஸ். ஸோ அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, ஆரம்பிப்போமா? ஈஸியாக டச் ஆகுது கைஸ். பிக்கப் மட்டும் வேறு லெவலில் இருக்குது. எஸ், இந்த அப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்களா இங்கே எவ்வளோ பெரிய குழி, நல்லா தான் இருக்குது கைஸ். பிரேக்கிங்ஸும் நம்மளுக்கு டக்குன்னு எடுத்துது. ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாங்க கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வெயிட் 160 சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஹேண்ட்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, பறக்கலாம் அப்படியே நம்ம இதில். ஸோ அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை நம்ம சொல்லி ஆகணும். ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தென் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல ஆட்டோமொபைல் கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டாடா பாய் ஃப்ரம் ஸ்ரீ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. பாய்.